ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செப்டம்பர் 1 இந்த மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை. எல்லாருமே ரொம்ப பிஸியாக அவங்கவுங்க வேலையில் இருப்பீங்க. அந்த பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் நம்மளோட ராசி பலனையும் அப்படியே லைட்டாக கேட்டுட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த ரீடிங். ஓகே, இப்போ ராசி பலனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு என்ன கார்டு? ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. ரெண்டாவது ரிஷபம், பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். 3 மிதுனம், 3 ஆஃப் வான்ஸ். 4 கடகம், கிங் ஆஃப் கப்ஸ். 5 சிம்மம், 2 ஆஃப் வான்ஸ். 6 கன்னி, 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். துலாம், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். விருச்சிகம், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். தனுசு, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மகரம், 4 ஆஃப் வான்ஸ். கும்பம், ஸ்ட்ரென்த் கார்டு. மீனம், ஹெர்மிட். ஓகே, ஸோ 12 ராசிகளுக்குமான கார்டுகள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்டுகளுக்கான இன்றைய பொது பலன்கள் என்ன, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. ஹை பிரிஸ்டஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் நம்பணும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான். உங்களோட ரகசியங்கள், அந்த ரகசியமான விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒரு வேலை தொடர்பாக ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ரொம்ப பொறுமையாக யோசித்து நிதானமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி பெண்களோட ஆதரவு இருக்கும். அம்மா, மனைவி, சகோதர சகோதரிகள், பெண் தோழிகள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி உங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு இன்றைக்கி இருக்கும். அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற தகவல் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி எதையுமே இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு லேர்னிங் எனர்ஜி இன்றைக்கி இருக்குது உங்ககிட்ட. அதே மாதிரி வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய போட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒர்க் என்விரான்மெண்ட்டில் உங்கள் கூட நிறைய போட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஆனால் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையாக உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசியை பார்த்தோன்னா 3 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது அப்ராடில் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான தகவல் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது விரிவாக்கம் செய்யணும் அப்படின்ற பிளான் இருந்துச்சுன்னா அதுவும் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆக நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் ரொம்ப நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாகும். நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட எமோஷன்ஸ் இன்றைக்கி நாளை ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போகும். ஓகேவா? அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் நிலவும். லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு இனிமை ஒரு இனிமையான தருணங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல்டில் இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட ரொம்ப கருணையோடு நடந்துப்பீங்க. அது உங்கள் மேலே உள்ள மதிப்பை அதிகரிக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ். அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட நியூ பிளான்ஸ், உங்களோட பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேலைக்கும் சரி, வியாபாரத்துக்கும் சரி, நிறைய ஒரு நியூ பிகினிங்ஸை நீங்கள் இன்றைக்கி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிளான் பண்ணி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசியை பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட டீம் ஒர்க் தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுற எல்லா வேலையுமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட திறமை வந்து இன்றைக்கி வெளிப்படுற ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, வேலை பார்க்குற இடத்துல உங்களோட டீம் லீட்ஸ், மேனேஜர், அந்த மாதிரி உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அது தொடர்பான இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஓகேவா? பண வரவில் வந்து வரவும் செலவும் சமமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ இன்கம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, வேலை, குடும்பம் இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக யோசித்து நிதானமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அப்படி எடுத்திங்கன்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசி கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களோட ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோன்னா நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக நிலமோ இல்லை சொத்தோ இல்லை பணம் விஷயமாவோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஏற்படுற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகே, உங்களோட உழைப்புக்கு வந்து இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்கான உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள், குடும்பத்தில் உள்ள எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. கல்வி தொடர்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு விஷயமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் இன்றைக்கி உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல அடித்தளம் வந்து இன்றைக்கி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன முதலீடுகள் கூட இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து எதிர்காலத்தில் பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்றைக்கி ரொம்ப ஃபேவரான டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 4 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் குடும்பத்தில் வந்து இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும், ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க, ஒரு கொண்டாட்டம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூ பார்ட்னர்ஷிப் அமையும் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் இல்லை வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அது ரிலேட்டடாகவும் நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வீடு தொடர்பான விஷயங்கள்லையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உங்களோட மன வலிமையால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன சவால்கள் வந்தாலும் அதை வந்து சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களை குறை சொல்கிறவங்கள வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹெல்த் கண்டிஷனும் சரி, உங்களோட மனநிலையும் சரி ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ரொம்ப அசால்ட்டாக எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஸோ ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்குள்ள சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் போவீங்க. தனிமையில் இருக்க அதிகமாக விரும்புவீங்க. தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி பழைய அனுபவங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீகம், தியானம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன். ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.